இந்தியா கூட்டணியே கலகலத்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரும் 6ஆம் தேதி இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தமிழகத்தில் திமுக மிக முக்கியமான கூட்டணியாக திகழ்ந்த திமுக அந்த கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான திருப்பம் என்னவென்றால், மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கடுமையான ஒரு படுதோல்வியை அடைந்து அங்கு அவர்கள் அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் பொதுமக்களால் தாக்கப்படக்கூடிய, பாரதிய ஜனதா கட்சியினரால் தாக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி அதற்கு எந்த விதமான பெரிய அளவில் அதற்கு கண்டனங்களையோ போராட்டங்களையோ நடத்தாத சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி என்பது இப்போது பழைய ஒருங்கிணைப்போடு இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி ஒருபுறம், சமாஜ்வாதி கட்சி ஒருபுறம், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒருபுறம் திமுக கூட்டணியில் இருந்து சொல்லாமல் கொள்ளாமல் காங்கிரஸ் கட்சி வெளியேறியதால் ஏற்பட்டுள்ள கசப்புணர்வு இன்னும் நீங்காத சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் எந்த கட்சிகள் பங்கேற்கும் என்ற ஒரு கேள்வி மற்றும் இந்தியா கூட்டணியின் எதிர்காலம் ஆகியவை கேள்விக்குறியாகி இருக்கிறது. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணியில் மாநில கட்சிகளான ஆம் ஆத்மி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி, தெலுங்கானா ராஷ்டிர சமிதி உள்ளிட்ட பாரதிய ராஷ்டிர சமிதி என பெயர் மாற்றப்பட்ட தெலுங்கானா ராஷ்டிர சமிதியின் தலைவர் சந்திரசேகர் ராவ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கியமான தலைவி மம்தா பானர்ஜி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஹேமந்த் சோரன் உள்ளிட்ட பல மாநில கட்சியின் தலைவர்கள் அந்தந்த மாநிலங்களில் ஆளும் கட்சி தலைவராக இருந்தவர்கள் இப்பொழுது பலர் எதிர்கட்சியாகியுள்ள சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியுடனான அவர்களுடைய இணக்கமான அணுகுமுறை பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ள சூழ்நிலையில் இந்த முறை இந்தியா கூட்டணி கட்சியின் கூட்டம் 6ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அங்கு எந்தெந்த கட்சிகள் பங்கேற்கும், இந்தியா கூட்டணியின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாகும் வகையில் இருக்கிறது. மற்றொரு மாற்று சக்தியாக இந்தியா கூட்டணிக்கு மாற்றாக காங்கிரசால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட அல்லது காங்கிரசால் ஏமாற்றப்பட்ட அந்த கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒரு புதிய கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கட்டமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வரும் 6ஆம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ள இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் எந்தெந்த கட்சிகள் பங்கேற்க போகின்றன என்பது மிக முக்கியமான தேசிய அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. நிகிதா.